தனி ஒருவனை அன்பாக்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரிட்ஜை. ஐ கெஸ் இட்ஸ் மீ பீச்சர். வாங்க இந்த ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ணுவோமா. முதல்ல இது மாதிரி கத்திரிக்கோல் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் வெட்டணும். ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜு ஏன் ஹைட்டு தான் இருக்குது தெரியுதா. ஊர்லெலாம் ஃப்ரிட்ஜு டேமேஜ் ஆச்சுதுன்னா யாரையாவது கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரிட்ஜு போயிடுச்சுன்னு பார்த்தா இங்கே நம்ம அந்த மாதிரி ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுத்துட்டு புதுசாக வாங்கிடுறாங்க. ஆனால் சின்னதாக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் மேபி இங்கே அதெல்லாம் காஸ்ட்லி, ஏன்னா லேபர்லாம் காஸ்ட்லினால வாங்குறது தான் பெஸ்ட்டு வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆமாம், இது எப்படி நான் அன்பாக்ஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஓகே, இப்படி கூட்டலாம். சூப்பர் ஐடியா, கூட்டலாம். அப்புறம் தனி ஒருவனை அன்பாக்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரிட்ஜா. இப்போ வந்து டாப்பு பிரிக்க போகிறோம். சூப்பராக பேக் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு இன்னொரு ஆள் தயவு தேவைப்படும். ஏன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜை சரிக்கணும், அப்போ தான் இது வரும். ஏன்னா மேலே சீலிங் பார்த்தீங்களா, சீலிங் உங்களுக்கு தெரியாது, சீலிங் பக்கத்துலேயே இருக்கும். இதில் போய் டச் ஆகுதா. ஸோ இதுக்கு நான் வந்து யாரையும் கூட முடியாது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ண போனால் அப்படி சரிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இப்படி சரிக்கணும். ஓகே, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜ் ரெடி. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அப்புறமா கழட்டிக்கலாம் கரெக்டாக. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே வைக்கணும், வச்சு அதில் ப்ளக் பண்ணணும். கீழே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கு பாருங்க, தெரியுதா. அதுக்கு முன்னாடி லைட்டாக க்ளீன் பண்ணால் நல்லது. க்ளீன் பண்ணிடுவோமா. இதுக்குள்ளே தான் இப்போ ஃப்ரிட்ஜ் போக போகுது. இது வந்து அழுக்காக இருக்குது, நல்லா நீட்டாக உடைச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ளக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆகியாச்சு. அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணணும், ஆன் ஆகிருது, அவ்வளோதான். ஆனால் சரி, ஓகே. ஆனால் இப்போது நார்மலாக நான் வந்து இன்ஸ்டலேஷன் அவங்கள்ட்டே கொடுத்துருவேன். இங்கே வந்து சரி இந்த வாட்டி நம்ம பண்ணுவோம், நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஈஸி தானே. நம்ம ஊர்லெலாம் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்டெல்லாம் வர வாங்கி வைப்பாங்க, இங்கே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போல. எப்படி இப்போ ஃப்ரிட்ஜ் ரெடி. ஆனால் முக்கியமான விஷயம், இதெல்லாம் இப்போது கலட்ட வேண்டாம், ஏன்னா நம்ம வைக்கும்போது இது விழும். அப்படி இப்போ தூக்கி வைக்கணும்ல, சவுண்டு கேட்குது, ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நார்மலாக இப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும், கரெக்டாக. நான் போய் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து மெயின் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு இது இருக்கும், ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் எதுன்னு. வாங்க. இதோ அதுக்கு வேறு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சத்தம் போடுது அலாமா. இதுதான்
ஆச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ் பார்த்தீங்களா, இதில் கொடுத்துருப்பாங்க எது ஃப்ரிட்ஜுக்குள்ளது. இப்போ நான் கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணணும். எது ஃப்ரிட்ஜுக்குள்ளது? கிச்சன் 4. இப்போ நம்ம 4 வந்து ஆஃப் பண்ணணும். ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிருச்சு, சவுண்டு கேட்குது. ஓகே ஓகே, ஆக்சுவலி சேஃப்டிக்காக ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் நம்ம ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்க முடியாது. அதனால் செக்யூராக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாக் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணோம்னா, இதுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படும். We have a problem. அங்கே பாருங்க, சைடில் தட்டுது. நான் கீழே இதோட வச்சிருக்கேன், வைக்கலாமா இல்லையா? அதை எடுத்துருவோமா? பரவாயில்ல, இதோட பெரிய பெரிய பீரோலாம் தனியாக நான் எடுத்துகிட்டு போவேன். அது ஒரு காலம். ஆனால் இதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, இதுதான். ஓகே, ஆல் குட். ஓகே, ஏன்னா இதோட ஸ்டாண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓகே, அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் அதே நம்ம மீட்டரை ஆன் பண்ணுவோம். அப்போ தான் ஃப்ரிட்ஜ் ஆகணும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் தெரியுமா, இதை வந்து அவங்கள்ட்டே கொடுத்து இன்ஸ்டால் பண்ண சொன்னால் ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். அது இங்கே உள்ள காசு இல்லை, நம்ம காசில். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்காங்க, இனி கிளீனும். எப்போ இன்னும் டைட்டாக இருக்குது, இங்கே பாருங்க, வரமாட்டேங்குது. சரி, இப்படி ஃப்ரீசர் நல்லா தான் இருக்குது. என்னது, பால் வைக்கிறது. இது குட்டி ஃப்ரிட்ஜ், இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஃப்ரிட்ஜு. ஓகே, போதும் இதில். எஸ், ஒரு வழியாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃப்ரிட்ஜை. இனி இது நான் நல்லா சைடெல்லாம் ரெடி பண்ணணும். இந்த இடத்துல கவர் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊர்லலாம் இந்தமாரி வேஸ்ட்டு பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுத்தா நமக்கு காசு தருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இப்போ இதெல்லாம் நான் கொண்டு கொடுக்கணுன்னா இதுக்கு நான் பே பண்ணணும். அதுமாரி இந்த பழைய ஃப்ரிட்ஜை நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணேன்னு வைங்களேன், நார்மலாக எங்கேயோ கொடுக்குறேன்னா நம்ம பே பண்ணணும். இங்கே வந்து பழைய கார் இருக்குது, அதை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணணுன்னா நீங்கள் தான் பே பண்ணணும், அவங்க பண்ண மாட்டாங்க. சரியா, தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டாலேஷன், அதுவும் தனியாக சிங்கிள் மேன் இன்ஸ்டாலேஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.